الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னதற்கு பின்னால் உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அணுவும் அசையாமல் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. அல்லாஹுடைய மாளிகையாம் அவனுடைய மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எவையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தடுத்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்தும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சிறப்பான இந்த மாதத்தை அடைந்து நாம் இன்று பிறை 9 அரஃபாவுடைய நோன்பை நோட்டவர்களாக நாம் இங்கு வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை, அதாவது அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. பிறை ஒவ்வொரு நாட்டிலேயும் அதற்கு ஏற்பவாறு அங்கிருக்கக்கூடிய உலமாக்கள் முடிவு செய்து எப்பொழுது துல்ஹஜ்ஜுடைய பிறை எப்பொழுது துல்ஹஜ்ஜுடைய பிறை ஆரம்ப பிறை திரைப்படுகிறதோ
அதில் இருந்து அவர்கள் பிறை 9 அரஃபாவாக எடுப்பார்கள். உலகத்தின் எல்லா இடங்களிலும் அரஃபா இன்றுதான் என்பது கிடையாது. அது ஒவ்வொரு நாட்டுடைய அந்த பிறை தென்பதற்கு ஏற்ப அங்கு அரஃபாவுடைய தினம் வரும் அன்பானவர்களே. ஆனால் எங்களுக்கு இன்று அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அரஃபாவுடைய தினம் என்பது எப்படி வந்தது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இருவரும் சந்தித்த நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 9 சிறப்புகள் இருக்கிறது. முதலாவது சிறப்பு தான் யஹூதி ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து சொல்கிறார், அல் யௌம அக்மல்து லக்கும். அந்த மாயிதாயில் வரக்கூடிய அந்த 3வது ஆயத் எங்க இறங்கினது, எந்த இடம், எந்த நாள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யஹூதியை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் இதனை கேட்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத் இறங்கின இடம், நாள் எனக்கு தெரிந்திருந்தால் இந்த நாளை நான் பெருநாளுடைய நாளாக நான் கொண்டாடுவேன். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆயத்தான் அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. என்ன ஆயத் என்றால், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை, தீனை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளையும் நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்பது தான் அந்த குர்ஆன் ஆயத்துடைய கருத்து. அன்பானவர்களே, அதற்கு பின்னால அவர்கள் சொன்னார்கள், இந்த தினம்தான் அரஃபாவுடைய தினம். இந்த ஆயத் இறங்கினது அரஃபாவுடைய தினத்தில்தான் என்பதை அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அதிலும் முக்கியமான விடயம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி ஹஜ்ஜி, அதுவும் அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை நாள்ல தான் இருந்தது. அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை தினமும் அரஃபாவுடைய தினமும் ஒரே நாளாக இருந்தது. இதுதான் அரஃபாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயத் இறங்கினதனுடைய சிறப்பு. இதனால தான் இந்த தினத்தை சிறப்பான தினமாக ஆக்கியிருக்கிறான். இரண்டாவது அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறுகிறது, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத். அரஃபா தினத்துடைய இரண்டாவது சிறப்பு ஷாஹித். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் என்றால் யௌமுல் ஜும்ஆ, வமஷ்ஹூத் என்றால் அது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினத்தை அது குறிக்குகிறது. மூன்றாவது சொன்னார்கள், மூன்றாவது சிறப்பு தான் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஃபஜ்ர்ல வஷ்ஷஃப்இ வல் வத்ர்,
வத்ர் என்றால் துல் ஹஜ்ஜுடைய பிறை 9, அதாவது யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினத்தை அந்த ஆயத் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, இது அரஃபாவுடைய தினத்துடைய 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அல்லாஹ்விடத்தில் நாட்களில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள் ஒன்று உலகத்தில் இருக்கும் என்றால் அதுதான் மின் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினம். ஏன் அந்த அளவு அந்த நாளில் சிறப்பு இருக்கிறது? ஏன் அல்லாஹ் அந்த நாளை சிறப்பான நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்? யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா, படைச்சவன் ரப்பு அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இந்த நாளையில அரஃபாவுடைய தினத்தில் யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇ, யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா, அல்லாஹ் முதல் வானத்துக்கு அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் எடுத்து வருகிறான். முதல் வானத்தில் இறங்கி வயுபாஹி பிஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களிடத்தில் பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான், பெருமை பாராட்டி பேசுகிறான். ஏனென்றால் அன்பானவர்களே, இன்றைய தினம் இருக்கிறதே யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினம் இருக்கிறதே, அல்லாஹ் இன்றைய நாளில் அதிகம் சந்தோஷம் அடையக்கூடிய நாள் தான் இன்றைய தினம். ஏனென்றால் லட்ச மக்கள், 40-50 லட்சம் மக்கள் அங்கே ஹஜ்ஜில் இருந்து கொண்டு ஒரே இஹ்ராமுடன் ஒரே தரத்தில் இருந்து ஒரே இடத்தில் இருந்து படைச்ச ரப்பை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எல்லோரும் 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அங்கிருந்து கொண்டு படைச்சவனை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரபிகள் அஜமிகள் என்று வித்தியாசம் கிடையாது, கருப்பினர்கள் வெள்ளையர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. எல்லா மக்களும் ஒரே இடத்தில் இருந்து ஒரே தளத்தில் இருந்து படைச்சவனை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதனை பார்த்து அல்லாஹ் மலக்கு மாடத்தில் பெருமையாக பேசுகிறான். ஏனையவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள், ஹஜ் கடமைக்கு போகாதவர்கள், அவர்கள் நோன்பு நோட்ட வண்ணம் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள், நோன்பு நோட்ட நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த நேரமும் தொழுகையிலையும் இபாதத்திலையும் துஆவிலையும் இருந்து படைச்சவனை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தக்பீரில் ஈடுபடுகிறார்கள், தஹ்மீத் சொல்கிறார்கள். இதனை பார்த்து படைச்சவன் அல்லாஹ், எங்களை பார்த்து அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். அன்பானவர்களே, இதனை பார்த்து அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அரஃபாவுடைய தினத்தில் அவர்கள் முட்டுக்காலில இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், முட்டுக்காலில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. ஏன் அழுகிறார்கள்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத் தான் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கெஞ்சி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம், இந்த சமூகத்தில் யார் மோசமானவர்கள் என்றால், யார் கெட்டவர்கள் என்றால், அல்லதி யظுன்னு அன்னல்லாஹ யக்ஃபிரு லஹு, யார் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறானோ இவன் தான் இந்த சமூகத்திலேயே கெட்டவன் என்பதை சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு பெருமதி வாய்ந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்றவர்களாக இங்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினமும் மிகவும் பெருமதியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜும்
வெள்ளிக்கிழமையில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ்ஜும் அது வெள்ளிக்கிழமை, அதுவும் அரஃபா தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 சிறப்பு. 5வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருத் துஆஇ, துஆக்களே சிறந்தது, துஆஇ யௌமி அரஃபா, அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துஆ தான் மிகவும் சிறந்த துஆ. அந்த நாளையில் யார் எப்படி துஆ கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, படைச்சவன் அடிவானத்துக்கு வந்து அடியாரிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா. துஆ யௌமி அரஃபா, அரஃபாவில் நாள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கையில் செய்த பாவங்கள், மற்றவர்களுக்கு செய்த அநியாயங்கள், நாம் மற்றவர்களுக்கு செய்த அட்டூழியங்கள், நாம் துஆக்களில் நான் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் அநியாயங்கள் செய்திருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் தீங்கிழைத்து இருக்கிறோமோ, எதுவாக இருந்தாலும், வாயாலாக இருக்கலாம், சொல்லாலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அநியாயம் செய்திருந்தால் முதலாவது நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் நாம் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இந்த நாட்களில் கேட்கப்படக்கூடிய துஆ இது கபூலியத்துடைய துஆவாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நாளையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பதுஆ செய்யக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இந்த நாளில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆவில் ஈடுபட்டு, இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டு, நாம் தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, நாம் செய்த பாவங்களை, நாம் எங்களுடைய பாவங்களை விளங்கி நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி அல்லது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6வது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த நாளையில் செய்யக்கூடிய 6வது அமல் தான் நாம் அதிகமாக அல்லாஹுவை பெரிதிப்படுத்தி தஹ்மீத் சொல்லி தக்பீர் சொல்லி இந்த நாளை நாம் சிறப்பானதாக ஆக்க வேண்டும். இதன் மூலம் அதிகமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும், அதிகமாக அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த வார்த்தையை நாம் அதிகமாக இந்த நாளையில் நாம் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7வது சொன்னார்கள் நோன்பு பிடிப்பது. இன்றைய தினத்தில் அதிகமான மனிதர்கள் இன்றைய தினம் நோன்பு நோட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறோம். சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத அல்லதி قبله والسنة التي بعده. இன்றை நோன்பு பிடிக்கக்கூடியதுடைய சிறப்பு என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தின வருடத்துடைய பாவத்தையும் அடுத்து வரக்கூடிய அந்த வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் இந்த ஒரு நோன்பின் மூலம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த ஒரு நோன்பின் மூலம் அல்லாஹ் முந்தைய வருடத்துடைய பாவத்தையும் வருகின்ற வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ், நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் நோன்பு நோட்பது சகோதரர்களே, இந்த ஒரு நோன்பின் மூலம் உலமாக்கள் சொல்கிறார்கள், முந்தைய நாளில் இருந்து நீங்கள் அந்த நாள் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி தயார் செய்யுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் எழும்பவில்லை என்றால் பட்டினி நோன்பாவது பிடித்து எப்படியாவது அந்த நோன்பை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இது எங்களுக்கு சில வேளை கடைசி நோன்பாக இருக்கலாம், அரஃபாவுடைய தினம் இந்த வருடம் கடைசியாக இருக்கலாம், அடுத்த வருடம் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்பது தெரியாது. அன்பானவர்களே, அதனால் இன்றைய தினத்தை நாம் மதித்து நோன்பு நோற்று இன்றைய தினத்தை நாம் தக்பீருடனும்
அல்லாஹ் இன்றைய தினத்தில் சந்தோஷப்படுகிறான். நாம் படைச்சவனை இன்னும் சந்தோஷப்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நாள் தான் இன்றைய தினம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எட்டாவது, மா மின் யௌமின் அக்ஸரு மின் ஐ யஅதிக அல்லாஹு மின்ஹு அப்தன் மினன் நார். அல்லாஹ் இன்றைய தினத்தில் லட்ச மக்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் தான் இன்றைய தினம். லட்ச மக்கள் இன்றைய தினத்தில் நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அரஃபாவுடைய தினம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தினம். லைலத்துல் கத்ரை நாம் அடைவதற்கு அது எது என்று எங்களுக்கு தெரியாது. 21 இருக்கலாம், அல்லது 23 இருக்கலாம், அல்லது 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். எதுவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அரஃபாவுடைய தினம் எது என்பது எல்லோருக்கும் தெரியும். துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 தான் அரஃபாவுடைய தினம். இந்த தினத்தை அல்லாஹ் சிறப்பாக வைத்து இந்த தினத்தில் மனிதர்கள் அமல்கள் செய்து அல்லாஹுடைய திருப்தியையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்பது தான் படைச்ச ரப்புடைய அல்லாஹுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் அல்லாஹ் நரகத்தில் இருந்து லட்ச மக்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 9வது சொன்னார்கள், யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமுத் தஷ்ரீக் ஈதனா அஹ்லல் இஸ்லாம் அய்யாமு அக்லின் வ ஷுர்பின். அரஃபாவுடைய தினம், அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய யௌமுன் நஹர் ஹஜ் பெருநாளுடைய தினம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பது இது இஸ்லாமியர்களுடைய பெருநாள் தினம். இந்த தினத்தில் சாப்பிடுவது, குடிப்பது, இந்த தினத்தில் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு அல்லாஹ் இந்த நாளை அல்லாஹ் சிறப்பாக வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபடாதவர்கள், அவர்கள் இங்கு உத்ஹியாவுடைய அமலை செய்வார்கள். ஆனால் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஹதி கொடுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கரத்தால் அவர்கள் 100 ஒட்டகங்களை அவர்கள் அறுத்தார்கள். ஆனால் அதில் 63 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். ஏனையதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை அறுத்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு சிறப்பு மிகுந்த நாள் தான் இன்றைய நாளில் நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய தினத்தன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சூரத்துல் பக்ராவை ஃபுல்லாக ஓதிவிட்டு அந்த பக்ராவுடைய முழு தஃசீரையும் அவர்கள் அந்த வந்திருக்கக்கூடிய அந்த அரஃபாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் யஹூதிகள் இந்த இடத்துல இருந்தால் உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவு அந்த பயான் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அந்த அளவு இந்த அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுவும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரஃபாவுக்கு வருகிறார்கள். எல்லாரும் ஹலீஃபாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அரஃபா தினத்தில் வந்து அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். யா அல்லாஹ், என்னுடைய முடிகளும் நிறைத்து விட்டது யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சி காலமும் அதிகரித்து விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னை நீ மௌத்தாக்கிடு யா அல்லாஹ், என்னை நீ கைப்பற்றி கொண்டிடு யா அல்லாஹ். துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தந்திரு யா அல்லாஹ். அடுத்தது கேட்டார்கள், வஜஅல், என்னுடைய இந்த மௌத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரில் ஆக்கிடு யா அல்லாஹ் என்று 2 துஆக்களை கேட்டார்கள். துஆ கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்
ஃபஜ்ருடைய தொழுகையை வலிமையாக அவர்கள் தான் தொழுவிப்பார்கள். அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்கள் தொழுவிக்கிறார்கள். தொழுவிப்பதற்கு முன்னுக்கு இஸ்தவு, சஃப்புகளை சரிப்படுத்துங்கள், சஃப்புகளை நேராக்குங்கள் என்பதை சொன்னார்கள். அதற்கு பின்னால் சஃபில் இருந்து பின்னால் ஒருவர் வந்து முகையிரத் இப்னு ஷுஅபா அவர்களுடைய அடிமை அபூ லுஅ்லுஆ என்ற ஒரு மனிதன் வந்து, மஜூசி, அவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றில் அப்படியே கத்தியை குத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் என்னை குத்தினவர்? இந்த குத்தினவர் ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த கத்தியை, அந்த வாளை கிட்டத்தட்ட 40 நாட்கள் நஞ்சில ஊற வைத்திருக்கிறார் அந்த யஹூதி, அந்த மஜூசி. 40 நாள் ஊற வைத்ததற்கு பின்னால அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமானவர், நீதமாக ஆட்சி செய்தவர், அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள், நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். நல்லவர்கள் வாழ்க்கையில் எதை நல்லதை செய்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய சமூகத்தில் ஒரு துரோகி இருந்து கொண்டு தான் இருப்பார். அன்பானவர்களே, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிகழ்வு நடந்தது. அதற்கு பின்னால் தொழுத சஹாபாக்கள் 13 பேர்களையும் அந்த மஜூசி கொண்டு விட்டான். அதில் ஒருவர் அவருடைய போர்வையை எடுத்து அந்த மஜூசுடைய மேலில் போட்டதற்கு பின்னால் அந்த மஜூசி அவரும் அந்த வாளால் தன்னையை குத்தி கொண்டு அவர்களும் அந்த இடத்துல மரணித்து விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அவர்களிடத்தில் நெஞ்சிலையும் வயிற்றிலையும் வாள் குத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் லபீத் கொண்டு வரப்பட்டது. ஈச்சப்பழ சாறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வாள் வெளியே வருகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது, நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இது சுபஹுடைய நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நான் தொழுது விட்டேனா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹலீஃபா, நீங்க இன்னும் தொழுகையை தொழவில்லை, தொழுகையை பூர்த்தியாக தொழவில்லை. அதற்கு பின்னால எலும்பி நின்று தொழுகிறார்கள். இரத்தம் வடிய வடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறார்கள். தொழுதற்கு பின்னால் இவர்களுக்கு தெரியும், என்னுடைய நேரம், கடைசி நேரம் வந்துவிட்டது. மகனை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மகன், எனக்கு கடன் இருக்கிறது 80,000, அந்த கடனை நீ நிறைவேற்றிவிடு. அதற்கு பின்னால மகனிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் போய் கேளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கபரும் ஒரே இடத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வைக்கப்பட்ட இடம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள். மகனை அனுப்புகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் போய் கேளுங்கள், எனக்கு அந்த இடத்தை தர முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சரி, அது ஹலீஃபாவாக இருக்கிறதால நான் அந்த ஹலீஃபாவுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன், அவர்களை அங்கு அடக்கம் செய்யுமாறு. அதற்கு பின்னாலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் ஹலீஃபாவாக இருக்கிறதால அதை சொல்லிருப்பா, என்னுடைய மௌத்தானதுக்கு பின்னால ஜனாசாவை அவருடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்து வீட்டுக்கு முன்னால் வைத்து கேளுங்கள், இப்பொழுது ஹலீஃபா வந்தில்ல, இப்பொழுது வந்திருக்கிறது ஜனாசா, இந்த ஜனாசாவை இங்கு அடக்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்பதை கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோல் புஜத்துக்கு பக்கத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கு அடக்கம் செய்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ என்ன துஆ? எங்க கேட்ட துஆ? அரஃபா தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, கபூலியத்துடைய துஆ என்பதற்கு ஆதாரம் கொண்டுவரார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை கைப்பற்றி விடு,
அதற்கு பின்னால் மௌத்தாகுவதற்கு ஓரிரு வாரத்துக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு கண்டார்கள். என்ன கனவு என்றால், ஒரு சேவல் அவரை கொத்துற மாதிரி ஒரு கனவை கண்டார்கள். சேவல் கொத்துற மாதிரி கனவு கண்டா அது ஒரு ஆபத்தாக இருக்கும். அவர்கள் அந்த கனவை கண்டார்கள். அந்த கனவை கண்டு ஓரிரு கிழமையில் ஓரிரு வாரத்தில் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் மிகவும் பெருமதியான துஆ, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. நாம் இன்றைய தினத்தை நாம் குர்ஆன் திலாவத்திலையும் திக்ரிலையும் ஸலவாத்திலையும் துஆக்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். தொழுதுவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவத்தை முறைப்பாடு செய்ய வேண்டும். நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோரை நாம் முத்தமிட வேண்டும். இன்றைய தினம் தான் யௌம் அரஃபா தான் ஈதுனா எங்களுடைய பெருநாளாக இருக்கிறது. இந்த நாளை நாம் பெருநாளாக நாம் எடுத்து பெற்றோர்களுக்கு முத்தமிட்டு அவர்களுக்கு துஆ செய்யுமாறு சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்டு நாம் ஏழைகளுக்கு சதகாக்கள் தான தர்மங்களை கொடுத்து இந்த நாளில் நாம் படைச்ச ரப்பை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் படைச்சவனை நாம் அடைய வேண்டும் என்பது ஒரே ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளையில் ஒரு நிமிடமும் வீணாக கூடாது. எல்லா நேரத்திலையும் அதிகமாக அல்லாஹ்வுல் இஸ்திக்ஃபார் ஈடுபட்டு துஆக்களில் ஈடுபட்டு இந்த நாள் மிகவும் பெருமதியான நாளாக எடுத்து அடுத்து வரக்கூடிய அரஃபாவை நாம் அடைவோமோ இல்லையோ என்று தெரியாது. இந்த அரஃபாவை நாம் எடுத்து நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரிதாவையும் நாம் அடைய வேண்டும். அன்பானவரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த நாள் நாளை தினம் யௌமுன் நஹராக இருக்கிறது, ஹஜ் பெருநாளுடைய தினம். அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது. நாம் குளித்துவிட்டு நல்ல முறையில் நாம் அழகான ஆடையை உடுத்திவிட்டு எங்களிடத்தில் எது நல்ல ஆடை இருக்கிறதோ அந்த ஆடையை நாம் உடுத்துக்கொண்டு நாம் மஸ்ஜிதுக்கு வாரது, வரக்கூடிய நேரத்தில் நாம் சாப்பிடாம வாரது, நாம் தொழுதுவிட்டு தான் நாம் சாப்பிடுவதால் சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு பின்னால நாம் வரக்கூடிய நேரத்தில் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு துஆ செய்தவர்களாக அவர்கள் வருவார்கள். அதற்கு பின்னால வரக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில வாரது, செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு பாதை வழியாக நான் செல்கிறது. ஏனென்றால் அந்த நாள் அந்த பாதை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு சாட்சி செல்வதற்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போகக்கூடிய நேரத்தில் கஷ்டவாளிகள் ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு நாம் சதக்கா கொடுப்பதற்காக வேண்டியும் நான் வரக்கூடிய நேரத்தில் ஒரு வழியில வாரது, போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு வழியாக நாம் செல்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளுடைய சிறப்பை நாம் அடைய வேண்டும். இந்த நாள் மிகவும் பொறுமதியானது. இந்த நாள் லட்சம் கொடுத்து வாங்கினாலும் இந்த நாளுடைய பெருமதியை நாம் அடைய முடியாது. மலக்கு மாக்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். படைச்ச ரப்புடைய முஹப்பத்தை அடையக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். ஒரு மூத்தவர்கள், ஒரு பெரியவர்கள், ஒரு ஆட்சியாளருடைய முஹப்பத்தை அடைவதற்காக வேண்டி வாழ்க்கையில் எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஊரில் ஒரு மூத்தவர் இருக்கிறார்கள், வசதியுள்ளவர் இருப்பார்கள், வீட்டில் ஒரு ஆட்சியாளர் இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்காக வேண்டி இவருடைய முஹப்பத்தை பெறுவதற்காக வேண்டி வாழ்க்கையில் எதையோ செய்கிறோம். அவனையும் எங்களையும் படைச்ச ரப்பு அல்லாஹ், அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி வாழ்க்கையில் எதை செய்கிறோம்? சகோதரர்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறக்கூடிய தினம். இன்றைய தினத்தில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் துஆவில் ஈடுபட வேண்டும். நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். நாம் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்பதை நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். சிலர்கள் லட்சம் மக்கள் அங்கு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். 25 லட்சம் 30 லட்சம் என்று செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். சிலர்கள் இல்லாதவர்கள் யோசிக்கிறார்கள், எனக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கலையே, அல்லாஹ் எனக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கவில்லையே. நாம் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எனக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அதற்கு உண்டான ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் நிராசையடையக்கூடாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து யாரும் நிராசையடையக்கூடாது. அதற்கு உண்டான சில அமல்கள், ஹஜ்ஜுடைய கூலிகளுடைய அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு அமலை நாம் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர்
5 நேரம் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகிறார். மஸ்ஜிதுக்கு வந்து ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, 100ஐ பூர்த்தியாகுவதற்காக வேண்டி 4வது கலிமாவை சொல்லி 100ஐ பூர்த்தியாக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இதனை யாரெல்லாம் செய்து வருகிறார்களோ இவர்கள் யார் பணக்காரர்கள், நல்ல விடயத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்காக வேண்டி, பொது இடங்களுக்காக வேண்டி, மദ്രஸாவுக்காக வேண்டி, அந்த பணம் ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி இந்த பணக்காரர் செலவழிக்கக்கூடிய பணத்துடைய கூலியை அல்லாஹ் இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் என்பதை விளங்கப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அடுத்த நாள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அமலையும் அவர்கள் கண்டு கொண்டு அதையும் செய்கிறார்கள் வசதி உள்ளவர்கள். எப்படியாவது நான் இந்த அடையை நான் எப்படி அவர்களை விட நான் முந்தி செல்வது? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் முந்திவிட்டார்கள், நீங்களும் அந்த தரத்தை அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்குண்டான நன்மையை அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பான். நீங்களும் முயற்சி செய்து அந்த பாக்கியத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வாழ்க்கை நிறைய சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். உடல் ஆஃபியத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நான் நல்ல முறையில் இருந்து குடும்பத்து நல்ல முறையில் நடந்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து நாம் இந்த அரஃபாவுடைய தினத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த தினத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரிலாவையும் பெற்ற தினமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திரு யா அல்லாஹ். கஷ்டங்கள், நோய்கள், பயங்கரமான ஆபத்தை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். திடீர் மௌத்தில் இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடு யா அல்லாஹ். பயங்கரமான சோதனையிலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். உன்னுடைய சோதனைகள் எங்களுக்கு தாங்க முடியாது யா அல்லாஹ். இன்றைய தினம் நாம் உங்களிடத்தில் துஆ கேட்டு நல்லதை பெற்றுக்கொள்ள கூட்டத்தில் ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த நேரத்தில் நோயாளிகளாக இருக்கிறார்களோ இந்த இடத்தில் பூர்த்தியான ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு பூர்த்தியான ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கை அவர்களை கண்ணியப்படுத்தி அவருடைய கடைசி நேரத்தை உனக்கு பொருத்தமுள்ள மௌத்தாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.